ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டாக இருந்த என்னோடய வாழ்க்கை இன்றைக்கி இப்படி மாறி இருக்குன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம்தான். ஒன் ஃபைன் டே. பார்க்கணுமா? கண்டிப்பாக அப்பா நான் பண்ணேன். ஏஞ்சிரா ஒழுங்கா தூங்க கூட விட மாட்டியாடா. நான் சொல்ல போறத கேட்டா உனக்கு இந்த ஜென்மத்துக்கு தூக்கமே வராது. என்னடா சொல்ல போற? எச்சோடி உன்னை பார்க்கணுமா? பார்க்கணும்னா போட்டோ பார்க்கணும்னா Everyone give your attendance. Akash, Deepak, Danush class வரலையா? நீ உன் ஃப்ரெண்ட் யாரு? நீ தானே? மண்டே அவன டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பார்த்துட்டு போக சொல்லு. கண்டிப்பா வரணும். இருக்குடா, நானும் எதுவுமே பண்ணவே இல்லையே. நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லியே முடிக்கலையே. ஓகே சரி அட கொடு. இங்க இருக்கிறது அவர் நோட்னா அப்ப அவர் கையில இருக்கிறது நான் என்னடா பண்ணேன்? ரெக்கார்டு அட்டெண்டன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன அவர் என்ன பார்க்கணும்னு சொல்றாரு? என்னடா பண்ணேன்? ஒரு எச்சோடிக்கு வீட்டில் நமக்கு கதை தொடர்பு இருக்கும்னு காசு பண்ணுறது நீதானே அவங்க தெரிஞ்சுக்கணுமோ? இருக்காது. இன்டர்வியூ கொஸ்டின் பண்ணி தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கூடா. அதுவா தானே இருக்கும். கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட தான் இருக்கு. ஒவ்வொரு 6 மார்க்கும் 50 ரூபாய் குரூப்ல இன்ஃபார்ம் பண்றான். நிறுத்துறா. நானே எதுவும் தெரியாம குழப்பத்துல இருக்கேன். நீ அதுவா இருக்குன்னு சொல்லி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்க. இல்ல மச்சான். டேய் ஹே गाइस, சொல்ல ஆரம்பம். தனுஷோட அப்பா நம்பர் ஹெச்ஓடி வாங்கியிருக்காருடா. இல்ல எதுக்குடா ஹெச்ஓடிக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. எதுக்குடா ஹெச்ஓடி கூட உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இல்ல மாமா, உனக்கு எதாவது தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றலடா. அப்படியா? ஜஸ்ட் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன், சரி அவ்வளவுதான். சரி சரி கூப்பிடுறேன். ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிள்டா. உனக்கு நாளைக்கு சந்தி டெஃபினட்டா. ஹலோ ஹலோ தம்பி, ரூம் ரெண்ட் பே பண்ணிட்டியாப்பா?
அதுக்கு தான்ப்பா கால் பண்ணேன். அப்புறம் ஹச்ஓடி கால் பண்ணாரு, உன்னை பற்றி கொஞ்சம் பேசினாரு. உன்னை எதுக்கு காலேஜ் சேர்த்தேன்னு கேட்டாருப்பா. சரி, இனியாவது நல்லதே நடக்கட்டும். நாளைக்கு போய் மறக்காமல் அவர் பாருப்பா. நான் வச்சிட்றேன். சரி மச்சான், நான் அப்படியே உனக்கு மாலை வாங்கிட்டு வரேன். டேக் கேர். எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. நானும் மிஸ் பண்ண மாட்டேன், நீங்களும் மிஸ் பண்ணிடாது. டேய், நீ ஏதாவது டிஷர்ட் போட்டு வந்திருக்க? நீ தானே ஆக்சுவலி பார்க்க போகிறேன், நானும் பார்க்க போகிறேன். இங்கே 2 பேர்ல யார் தனுஷ்? தோ இவன் தான் தனுஷ். நீயா? வா வா. கூப்பிட்றாங்களா? போடா. போ 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 போ. காலேஜ் இருந்தால் படிக்க மாட்டியா நீ? சரி வா வா. சார் என்னாச்சு சார்? சார் என்னாச்சு சார்? காலேஜ் வந்தால் படிக்கணும், அதை விட்டுட்டு. சார் யாரை பற்றியும் இவ்வளோ பேசினதில்லை. உனக்கு காலேஜ் வர பிடிக்கலனா டிஸ்கண்டினியூ பண்ணி நிற்க வேண்டியது தானே? உன் நோட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஹெச்ஓடி உங்கள் அப்பா கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியுமா? ஹலோ, தனுஷோட அப்பாங்களா? ஏன் சார், உங்கள் பையனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் அந்த காலேஜுக்கு சேர்த்துனீங்களா? அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றிடுச்சு. இன்றைக்கி என் கையில் இந்த கன் இருக்க காரணமும் அந்த ஒரு நாள் தான். எதுவுமே மாறும். ஓகே, ஆர் யூ ஷூர்? இதை நம்ம பண்ணியே ஆகணுமா? டேம் ஷூர், நம்ம பண்ணியே ஆகும். இதில் தான் திருப்பி சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே பாஸ், ஆல் செட். எனக்கு காலேஜ் வர பிடிக்குன்னா டிஸ்கண்டினியூ பண்ணி நிற்க வேண்டியது தானே? உனக்கு நாளைக்கு சந்திப்போம். முக்கிய செய்திகள். சார் ஹெச்ஓடி எங்கே சார்? பயமாக இருக்குது சார். எங்கே சார் அவர்? ஹெச்ஓடி இன்னைக்கு லீவு. சார் உன்னை பற்றி நிறைய பேசியிருக்காரு. நீ நல்லா கதைலாம் எழுதியாமே, நீ பெரிய டைரக்டர் ஆகணும்னு பெரிய ப்ரொடியூசர்கிட்டலாம் சான்ஸ் கேட்டிருக்காரு. போ. டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டு பேசுகிறேன். பையன் சூப்பராக கதை எழுதுறான் சார். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் செம்ம ஃபியூச்சர் இருக்குது. அவன் நோட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்களா இல்லையா? என் ஸ்டூடெண்ட் வந்து நல்ல கதை எழுதுறான். அவனை அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்து. கட். டேக் ஓகே. விண்வெளி நாயகனே